வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டாரை 3 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து 3 வெவ்வேறு சப்ளை மூலமாட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாருக்கு இது கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடு இருக்குது, 3 வீடு இருக்குது. அவங்க எல்லா வீடுகளுக்கும் சேர்ந்து பார்த்திங்கன்னா மேலே ஓவர்ஹெட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி டேங்க் இருக்கும். பம்பு ஒரே ஒரு பம்பு தான் இருக்கும். ஒரு போரு ஒரு பம்பை தான் வச்சு பயன்படுத்தி தான் இந்த 3 வீடுகளுக்குமே தண்ணி வந்து கொண்டு போவாங்க. இது ப்ளம்பிங் லைனில் பார்த்திங்க அப்படின்னா வால்வுலாம் இருக்குது. அந்த வால்வை வந்து பயன்படுத்தி ஒரு வீட்டுக்கு போகும்போது தண்ணி வந்து அடைச்சிட்டு இன்னொரு வால்வை திறந்து அதை வந்து மற்ற வீடுகளுக்கு எந்தெந்த வீடுகளுக்கு தேவையோ அந்த வீடுகளுக்கு கொண்டு போய்க்கலாம். இப்போ வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பு கொடுக்குற அந்த பவர் வந்து எந்த வீட்டில் இருந்து போகணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மோட்டாருக்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாட்டு ஒரு இபி சப்ளை எடுத்திருப்பாங்க. இதுக்கு தனியாக ரீடிங் எடுத்து இதுக்கு தனியாக கரண்ட் பில் வரும். இதை வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 3 வீட்டுக்காரங்களும். அதுலேயும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்க தான் மோட்ரு போடுறோம், நாங்கள் ஏன் இவ்வளோ கரண்ட் பில் தரணும்பாங்க. இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி ரெகுலர் யூஸாக இருக்கும், ரெகுலராக வந்து ஒரு டேங்கில் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே 2 ட்ரிப்பு தண்ணி ஃபில் பண்ணுறவங்க ஆளுங்களும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டிசைன் இது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஒரு போர்வெல் பம்புக்கு இன்புட் டெலிவரி அவுட்புட் பைப்பு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பம்போட அவுட்புட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வால்வு போட்டிருக்கிறோம். இந்த வால்வில் இருந்து தான் ஒவ்வொரு வீட்டு ஓவர்ஹெட் டேங்குக்கும் வந்து தனித்தனியாக பிரித்து தண்ணி வந்து டெலிவரி பண்ண போகிறோம். இப்போது இந்த படத்தில் ஒரு வீட்டில் இருந்து சப்ளை வயரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அது வீட்டுக்குள்ளே அந்த சுவிட்சை வச்சுருக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து இதில் படத்தில் பெரிய வீடு அந்த மாதிரி அதை காட்ட முடியாது அப்படிங்கிறனால சின்னதாக ஒரு ஐக்கானை வச்சுட்டு சுவிட்சை வந்து நான் வெளியில் வச்சு காட்டியிருக்கிறேன் ப்ரொஜெக்ட் பண்ணி. இந்த சுவிட்சு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து 3 வீடு இருக்குது இந்த படத்தில், 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த 3 வீட்டுக்கும் தனித்தனி ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது. அதுவும் 1 2 3ன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த 1ஆம் நம்பர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். இதே மாதிரி 3 வீடுகள்லையுமே ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சில் வந்து ஃபேஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோமோ போர்வெல் பம்பு, அந்த பக்கத்தில் பம்பு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டரி சுவிட்ச் வந்து வச்சுருக்குறோம். இந்த ரோட்டரி சுவிட்ச் வச்சுருக்கோம். இந்த ரோட்டரி சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். இதோட கான்ஃபிகரேஷன் ஆஃபில் இருக்கும்போது எதுவுமே வந்து ரன் ஆகாது. அந்த சுவிட்சை வந்து நாபை 1ஆம் நம்பரில் திருக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் வீட்டிலேருந்து பவர் எடுத்து இந்த பம்ப் வந்து ரன் ஆகும். 2ஆம் நம்பர் ரொட்டேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் வீட்டில் உள்ள பவரில் இந்த பம்ப் வந்து ஆப்ரேட் ஆகும். 3ஆம் நம்பரில் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வீட்டில் இருந்து பவர் எடுத்து இந்த பம்ப் வந்து ரன் ஆகும். இது எப்படி ரன் ஆகும்? அப்போது இப்போ வந்து 1ஆம் நம்பர் வீட்டுக்காரர் வராரு, இந்த சுவிட்ச் எதுக்காக உள்ளே நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து 1ஆம் நம்பர் இந்த சுவிட்ச் இல்லாத மாதிரி ஒரு கற்பனையில் பார்த்துக்குங்க. இப்போ வந்து 1ஆம் நம்பர் வீட்டுக்காரர் வராரு, அப்போ அவர் வீட்டுக்கு வந்து டேங்கு தண்ணி வந்து ஏற்றணும். அப்படிங்கும்போது அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா 2ஆம் நம்பரோ 3ஆம் நம்பர்லேயோ வச்சுட்டு கூட அவங்க வீட்டு கரண்ட் தானே போகுது அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தனித்தனி சுவிட்ச் வச்சுருக்குறோம். இந்த மோட்டரை பம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனித்தனி சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரோட்டரி சுவிட்ச் பக்கம் வந்துட்டு நீங்கள் 1ஆம் நம்பர் வீடோ 2ஆம் நம்பர் வீடோ 3ஆம் நம்பர் வீடோ இந்த வீட்டில் நீங்கள் சுவிட்சை அந்த நம்பர் பொசிஷனை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிற பவர் எடுத்து அந்த பம்ப் வந்து ரன் ஆகும். அடுத்தபட்சமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற வால்வு, இப்போ நீங்கள் வந்து 2ஆம் நம்பர் வீட்டுக்காரர் வந்துருக்கிறாரு, 2ஆம் நம்பர் வீட்டுக்காரர் வந்துட்டு எனக்கு அவர் வீட்டு ஓவர்ஹெட் டேங்கில் வந்து தண்ணி ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு வரணும். வந்துட்டு பம்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவர் சுவிட்சில் வந்து 2ஆம் நம்பர் சூஸ் பண்ணார் அப்படின்னா பம்ப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சேம் டைம் அதே நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
டெலிவரி வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அவர் 1ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பர் வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2ஆம் நம்பர் வால்வை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சாருன்னா டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட டேங்குக்கு மட்டும்தான் தண்ணி வந்து ஃபில் பண்ணும். ஓகேங்களா. இது வந்து வால்வில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எந்த டேங்குக்கு தண்ணி போகணும், எந்த டேங்க்கு தண்ணி போகக்கூடாது அப்படிங்கிறத. இது வந்து ப்ளம்பிங்கில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் பயன்படுத்துகிறோம். இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து ரோட்டரி சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரோட்டரி சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து பம்பு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இதில் 3 வீட்டில் இருந்துமே நான் வந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ரோட்டரி சுவிட்சில் கொடுத்துட்டேன். ரோட்டரி சுவிட்சோட அவுட்புட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு பம்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரல். ஸோ நம்ம அது எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், 1ஆம் நம்பர் வீட்டுக்காரர் வந்து அவர் வீட்டில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு வந்து நம்பர் 1 செலக்டார் சுவிட்சில் வந்து நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்காரு. பம்ப் ரன் ஆகுது. மற்ற 2 வால்வும் 2 and 3 வந்து வால்வை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. க்ளோஸ் பண்ணதுனால இப்போ அவரோட டேங்குக்கு மட்டும் தண்ணி ஃப்ளோ ஆகுது. இதே மாதிரி 2ஆம் நம்பர் வீட்டுக்காரர் வராரு, அவரும் ஆன் பண்ணணும் அப்படின்னா அவர் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு வந்து செலக்டார் சுவிட்சில் 2 ஆன் பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பம்ப் ரன் ஆகி அவர் வீட்டுக்கு டேங்கில் தண்ணி ஏறும். ஆனால் இந்த ப்ளம்பிங் வால்வு வந்து நீங்கள் மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் க்ளோஸ் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கணும். செலக்டார் சுவிட்ச் எங்கே இருக்கணும் அப்படின்னா பம்பு பக்கத்தில் தான் இருக்கணும். உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சுவிட்ச் வேணால் நீங்கள் எங்கேயாவது வச்சுக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை என்ன ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த செலக்டார் சுவிட்ச் வந்து நீங்கள் கம்பல்சரி பம்பு பக்கத்தில் தான் இருக்கணும். அது ஒரு காமன் பிளேஸில் இருக்கணும். 3 வீட்டுக்காரங்களும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.